ஸ்மார்ட்டஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எதுக்காக அதிக ரிஸ்க்குள்ள பெட்ஸ் அவாய்ட் பண்றாங்க? இதோ மோனிஷ் பாப்ரா எழுதின த தந்தோ இன்வெஸ்டர்ங்கிற புக்ல அதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. லோ ரிஸ்க்ல எப்படி ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும்னு இதுல சொல்லியிருக்காங்க. வாங்க அதை பிரேக் டவுன் பண்ணுவோம். Hello guys, welcome to Richie Rich YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். காஃபி மக்ஸில் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. 2 mugs ஜஸ்ட் 400ல் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட், தந்தோனா என்னன்னு பார்ப்போம். தந்தோ மீன்ஸ் குஜராத்தியில் பிஸ்னஸ்னு அர்த்தம். பட் இது அதுக்கும் மேலே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை கால்குலேட் பண்ணுற மாதிரி தான். புரியல? ஓகே, மோனிஷ் பாப்ராங்கிறவர் வெளியூர்லேருந்து வந்த பட்டேல் சமூகத்தினரை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாரு. எஸ்பெஷலி அவங்க எப்படி ஸ்மார்ட்டாக தங்களோட வெல்த்தை பில்ட் பண்ணாங்கன்னு ரிசர்ச் பண்ணார். அவங்க யூஸ் பண்ண பிஸ்னஸ் மெத்தடை ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் யூஸ் பண்ணார். அவர் யூஸ் பண்ண பிரின்சிபல்ஸை அந்த புக்கில் சொல்லியிருக்காரு. இதில் சர்ப்ரைஸ் என்னென்னா அது எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் அட் த சேம் டைம் பவர்ஃபுல்லாகவும் இருக்குங்கிறது தான். ஓகே, அந்த பிரின்சிபல்ஸ் என்னவெல்லாம்னு இப்போ பார்க்கலாம். பிரின்சிபல் 1, இன்வெஸ்ட் இன் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸஸ். பட்டேல்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹோட்டலை வாங்காமல் ஆல்ரெடி இருக்கிற மோட்டலில் தான் வாங்குவாங்க. மோட்டல் மீன்ஸ் ஹோட்டல் தான், கன்ஃபியூஷன் வேண்டாம். சேம் அதே மெத்தட் தான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை வாங்குறது, அதாவது ஷேர்ஸ். பிரின்சிபல் 2, இன்வெஸ்ட் இன் சிம்பிள் பிஸ்னஸ். அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு குழந்தைக்கு கூட ஈஸியாக புரிகிற மாதிரி அந்த பிஸ்னஸ் மாடல் இருக்கணும். பிரின்சிபல் 3, டிஸ்ட்ரஸ்ட் பிஸ்னஸ் இன் டிஸ்ட்ரஸ் இண்டஸ்ட்ரீஸ். பயம் தான் ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்கும். நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற பிஸ்னஸை எல்லாரும் செல் பண்ணும்போது நீங்கள் அதை வாங்கணும். ரிமெம்பர், குட் பிஸ்னஸ். பிரின்சிபல் 4, டியூரபிள் மோட்ஸ். ஒரு கம்பெனி தங்களோட ப்ராஃபிட்டை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதாவது அந்த பிஸ்னஸ் டெக்னிக்கை வேற ஒருத்தர் காப்பி அடிக்காத மாதிரி இருக்கணும். அதுதான் மோட்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் மோட்டலில் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிரின்சிபல் 5, பெட் பிக் வென் ஆட்ஸ் ஆர் ரைட். வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னா பெரிய பெட்ஸ் பிளேஸ் பண்ண பயப்படாதீங்க. அதாவது இப்படி இருக்கணும். ஹெட்ஸ் வந்தா நான் ஜெயிச்சேன், டெய்ல்ஸ் வந்தா நான் அதிகமாக இழக்க மாட்டேன். பிரின்சிபல் 6, லோ ரிஸ்க் ஹை அன்சர்டைனிட்டி. எதுவுமே கிடைக்காம போகிறதும் ரிஸ்க் எடுக்கிறதும் ஒன்றும் கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கன்ஃபார்மாக இதில் ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதை செப்பரேட் பண்ணுங்க, இல்லைனா மார்க்கெட் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடும். பிரின்சிபல் 7, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஒரு ஷேர் அதோட ப்ரைஸ் பிலோ வேல்யூல இருக்கும்போது தான் வாங்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி தான். அதுதான் உங்களுக்கு சேஃப்டியும் கூட. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இந்த புக்கோட ஆத்தர் பாப்ராய் ஒரு தடவை மார்க்கெட் பேனிக்ல இருக்கும்போது ஒரு கம்பெனியை வாங்கினாரு. எல்லாரும் வித்துட்டு ஓடிட்டாங்க. பட் பாப்ராய் அதை வாங்கினாரு. அந்த கம்பெனி ரிக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அவரோட போர்ட்ஃபோலியோவும் ஷைன் ஆக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட், தந்தோ இஸ் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டிங். மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ஃபேமஸ் ஷேர்ஸை ஃபாலோ பண்ணும்போது தந்தோ இன்வெஸ்டர்ஸ் போரிங்காக இருக்கிற ஷேர்ஸை பை பண்ணணும். இன்வெஸ்டிங்கில் ஜெயிக்கணும்னா அதை சிம்பிளாகவும் சேஃபாகவும் அட் த சேம் டைம் ஸ்மார்ட்டாகவும் வச்சுக்கோங்க. தந்தோ ஒரு மேஜிக் கிடையாது. முழுக்க முழுக்க உங்கள் டிசிப்ளின் தான் அதில் ஒர்க் ஆகும். தந்தோவோட மோட்டோவை மறந்துடாதீங்க. ஹெட்ஸ் ஐ வின், டெய்ல்ஸ் ஐ டோன்ட் லோஸ் மச். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் யாருக்கெல்லாம் இன்வெஸ்டிங் பற்றி கிளாரிட்டி வேணுமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கைஸ், நாம் இன்வெஸ்டிங் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசானில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அதில் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அமேசான் கிண்டலில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான் கிண்டல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம். கைஸ், இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகுங்க. See you guys.